ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ப்ளீட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டு, இன்னொன்று டபுள் பாக்ஸ் ப்ளீட்டு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதை யாரெல்லாம் போடலாம், இதோட கால்குலேஷன் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 6 வயசு குழந்தைக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க போகிறேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் மெஷர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி எனக்கு கிடைச்ச மெஷர்மெண்ட்டு வந்து வெயிஸ்ட்டு 19.5, லெங்க்த்து 18. வெயிஸ்ட்டு 19.5 டைட்டாக எடுத்த அளவு. லெங்க்த்து வந்து நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். முதல்ல லெங்க்த்து பார்க்கலாம். லெங்க்த்து மைனஸ் பெல்ட்டு ப்ளஸ் 1.5. இந்த 1.5 சீம் அலவன்ஸு. பெல்ட்டு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். நான் இங்கே 2 இன்ச்சு தான் கொடுக்குறேன், அதனால் 2 இன்ச்சு குறைச்சிருக்கேன். அப்போது லெங்க்த்து வந்து 18 மைனஸ் 2 ப்ளஸ் 1.5. அப்போ நமக்கு டோட்டல் லெங்க்த்து வந்து 17.5 வரும். அடுத்ததாக வெயிஸ்ட்டு பார்க்கலாம். 19.5 வந்து டைட்டாக எடுத்ததுனால நான் இங்கே ரோப்பு போட்டு தான் தைக்க போகிறேன். அப்போ அந்த ரோப்பு போடுறதுக்கு நம்ம உடம்பில் அந்த துணி ஏறுறதுக்கான லூஸு கொடுக்கணும். அதுக்காக 1.5 லூஸு கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பக்கிள் போடுறதா இருந்தால் கரெக்டு 19.5. நீங்கள் வேஸ்ட்டு டைட்டாக எவ்வளோ பிடிச்சி எடுத்தீங்களோ அந்த அளவே போதும், லூஸு கொடுக்க தேவையில்லை. நான் இங்கே ரோப்பு போடுறதுனால தான் 1.5 கொடுத்துருக்கேன். இனி நமக்கு வேஸ்ட்டு நமக்கு எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ அதோட 3 மடங்கு துணி வேணும். இப்போ நமக்கு 21 கிடச்சிருக்கு இங்கே வேஸ்ட்டு. அதனால் 21 மல்டிப்ளைடு பை 3, அப்போ நமக்கு 63 கிடைக்கும். அது கூட 2 எண்ட்லேயும் மடக்கி தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வேஸ்ட் அளவு எவ்வளோ கிடச்சிதோ டைட்டாகவும் நீங்கள் லூஸு எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அதை இன்டு 3, அப்போ நமக்கு வேஸ்ட்டோட அளவு கிடைக்கும். அந்த அளவில் தான் நம்ம துணி எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து 63 கிடச்சிருக்கு. 63 கூட 2 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்கு அப்போ 65 இன்ச்சு துணி தான் நம்ம எடுக்கணும். துணியோட லெங்க்த்தை மேலே இருக்கிற அளவு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அகலத்தை 65 இன்ச்சு எங்கே முடியுதோ அதோடு நம்ம க்ளோத்தை கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 10 பாக்ஸு வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். 10, 12, 15 எவ்வளோ பாக்ஸ் வேணுமோ நமக்கு அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இங்கே 10 பாக்ஸ் வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போது 21 டிவைட் பை 10 2.1 கிடச்சிது எனக்கு. நம்ம ஒரு கார்ட்போர்ட் பேப்பரில் 2.1 மார்க் பண்ணிவிட்டு துணியில் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிகிட்டே வர்றது. ஏன் நம்ம கார்ட்போர்டில் கட் பண்ணோன்னா டேப்பில் வந்து மார்க் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டு மாறலாம். 2.1ங்கிறது 2.2, 3 எல்லாம் ஆகலாம். அப்போ நமக்கு துணியோட அளவில் வித்தியாசம் வரும். அதனால் 2.1 கார்ட்போர்டில் கரெக்டாக கட் பண்ணி லெங்க்த்தும் விட்த்தும் 2.1 எடுத்துக்கலாம். அதை எடுத்து கார்ட்போர்டில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு துணியோட ஸ்டார்டிங்கில் 1 இன்ச்சு விட்டுடலாம். 1 இன்ச்சு வந்து மடக்கி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி 2.1 கார்ட்போர்டில் கட் பண்ணி அதை கண்டினியூஸாக மார்க் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி கடைசி எண்டு வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். பேலன்ஸு 1 இன்ச்சு மிச்சம் வரும். இங்கே பாருங்கள், எனக்கு 2.1 கரெக்டாக எல்லா பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக 1 இன்ச்சு மிச்சம் வந்திருக்கு. நீங்களே பாருங்களேன், கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டு கொடுக்குறீங்களோ அதை டிவைடட் பை 10 கொடுத்தீங்கன்னா 10 பாக்ஸ் வேணும்னா அதே டிவைட் பை 10, அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு மெஷர்மெண்ட்டு. கடைசியில் 1 இன்ச்சு பேலன்ஸ் வரும். அந்த 1 இன்ச்சோட துணியை கட் பண்ணிடலாம். லெங்க்த்தை நம்ம முதல்லையே கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீடியோவில் தெரியறத மாதிரி 1, 2, 3ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம பாக்ஸை ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது 1, 2க்கும் 3க்கும் இடையில் 2ன்னு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இங்கே பண்ணுற மாதிரி 2வது லைன் எடுத்து ஃபஸ்ட் லைனில் வச்சு ஒரு பின் பண்ணிடுங்க. கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், வீடியோவை மெதுவாக போட்டு பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். 2வது லைன் எடுத்து ஃபஸ்ட் லைனில் வச்சு ஒரு பின் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் 2வது லைன் எடுத்து 3வது லைன் மேலே வச்சு மறுபடியும் ஒரு பின் பண்ணிடுங்க. இதுக்கு நம்ம பின் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்லேயே எல்லாத்தையுமே பின் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக நமக்கு தைச்சிட்டு வந்துடலாம். மேலே பின் பண்ணுறது கூடயே கீழேயும் கரெக்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஃபுல்லாக ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேணால் நமக்கு அயர்ன் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ்ஸு கண்டினியூ ஆகும். மறுபடியும் இதே மாதிரி செகண்ட் லைன் எடுத்து ஃபஸ்ட் லைன் மேலே வைக்கணும். இதை பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் செகண்ட் லைன் எடுத்து ஃபஸ்ட் லைன் மேலே வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே பாக்ஸு கரெக்டாக தெரியும். ஒரு பாக்ஸுக்கும் 2வது பாக்ஸுக்கும் இடையில இருக்கிற கேப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். அடுத்தது 2வது லைன் எடுத்து 3வது லைன் மேலே வைக்கலாம். இப்படி கரெக்டாக பண்ணி பின் பண்ணி வச்சிடலாம். மேலேருந்து கீழே வர கையில் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா பாக்ஸு நமக்கு கரெக்டாக தெரியும். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக பாக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டு. அதனால நம்ம வேஸ்ட்டு இன்டு 3 பண்ணணும். இதே மாதிரி டபுள் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வேஸ்ட்டு இன்டு 5 பண்ணணும். நமக்கு எவ்வளோ வேஸ்ட்டு கிடச்சிருக்கோ அதை மல்டிப்ளைட் பை 5. டபுள் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வேஸ்ட்டு இன்டு 5 பண்ணும்போது பாக்ஸு எப்படி எடுக்கணும்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ நமக்கு சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் கூட இதை கட் பண்ணி மார்க் பண்ணி இப்படி பாக்ஸு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளாத்தில் பண்ணால் கூட போதும். இப்போ நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே வீடியோவில் தெரிகிற மாதிரி மேலே பாக்ஸ் ஃப்ளீட் எடுக்கும்போதே கீழேயும் அதோட கூடையே சரி பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்கும். அயர்ன் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூடி நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வேஸ்ட்டை மெஷர் பண்ணிடலாம். இங்கே எனக்கு கரெக்டாக 22 இன்ச்சு பார்த்திங்களா, 21 இன்ச்சு ஃபுல்லாக ப்ளீட்டு போட்டாச்சு. கடைசி இருக்கிற 1 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம மேலே பெல்ட்டு கொடுக்கறதுக்கு இங்கே 5 இன்ச்சு தான் நான் எடுக்கிறேன். 2 இன்ச்சு பெல்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம 5 இன்ச்சு வீதி எடுக்கணும். 5 இன்ச்சு வீதியாக 22 இன்ச்சில் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பின் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் கரெக்டாக மெதுவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறது. ஸ்டிச் பண்ணும்போது மெல்ல மெல்ல பின்னை ஒவ்வொன்றா கழட்டிட்டு மெதுவாக ஸ்டிச் பண்ணால் போதும். இல்லாட்டி ஃப்ளீட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துடும். வீடியோவில் தெரிகிற மாதிரி மெதுவாக கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணுறதுக்காக பின்னை எடுக்கும்போது மெதுவாக பின்னை எடுங்க. இல்லாட்டி ப்ளீட்ஸு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துடும். அப்போது இங்கே வீடியோவில் தெரிகிற மாதிரி ப்ளீட்டை பக்கத்தில் வச்சு நம்மளே தைக்கணும். இல்லாட்டி பாக்ஸு அழகாக தெரியாது. பாக்ஸு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி போயிடும். அதனால் பின்னை மெதுவாக எடுத்து மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே பெல்ட்டு வைக்கிறதுக்காக பட்டி பீஸு ஜாயின் பண்ணலாம். நம்ம 5 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணோம்ல, அதை எண்டில் மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே ப்ளீட்ஸு வைக்கிறதுக்காக தைச்சோம்ல, அதே அளவில் இந்த துணியை வச்சு மேலே ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போது கீழே ப்ளீட்ஸில் ஸ்டிச்சு படாமல் பார்த்துக்கோங்க. 2 துணியும் தனித்தனியாக நகர்த்தி விட்டுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பெல்ட்டு வைப்போம்ல, அது மாதிரி அந்த பக்கம் திருப்பி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது பாருங்கள், பெல்ட்டு கரெக்டாக வச்சு முடித்தாச்சு. இந்த மாதிரி தையல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெல்ட்டு வச்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் 2யுமே பின்பக்கமாக ஒன்றா வச்சு எப்போவுமே பாவாடை ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுற வேண்டியதான். இதில் பாருங்கள், 2 பக்கம் மடக்கி தைச்சாச்சு. பெல்ட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம 2யுமே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கீழே மடக்கி தைக்கணும். இதில் நான் ரோப்பு தான் போட போகிறேன். அதனால் நமக்கு ரோப்பை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம
எப்போவுமே பாவாடை மடக்கி தைக்கிறது மாதிரி கரெக்டாக மடக்கி தைச்சிடலாம். ஃபுல்லாக மடக்கி தைச்சதுக்கப்புறம் நம்ம பாவாடையை ஃபுல்லாக ஒரு தடவை அயர்ன் பண்ணியாச்சுன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓவர்லாக் மிஷின் இருக்கிறவங்க ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். சில துணியில் நூல் வராது. நான் எடுத்துருக்கிற துணியில் நல்லாவே நூல் வந்துருச்சு. நான் அப்புறமா தான் ஓவர்லாக் பண்ணணும். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே கரெக்டாக ஃபுல்லாக மடக்கி தைச்சாச்சு. இனி கடைசியில் ஃபினிஷிங் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.